டிமித்ரி மெத்வதேவ் அவர்கள், ரஷ்யாவோட முன்னாள் அதிபரா இருந்த டிமித்ரி மெத்வதேவ் அவர்கள் பல விஷயங்கள் சொல்வாரு. அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ரொம்ப கிரிட்டிக்கலான ஈவென்ட். ரொம்ப ஷார்ட்டா சொன்னாலும், அதோட அர்த்தம் அப்படிங்கிறது பண்ணா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது போல இப்போ இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸை பேஸ் பண்ணி அவர்கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவரோட பதில்கள் வந்திருக்கு. அதுல அணு ஆயுத போர், ஈரான், அமெரிக்கா, உக்ரைன், ரஷ்யா, அதுவும் ரஷ்யாக்குள்ள ரொம்ப டீப்பா இருக்கக்கூடிய பல பகுதிகளில் உக்ரைன் தாக்குதல் பண்ணிருக்காங்க. எந்த நேரமும் நாட்டோ வெர்சஸ் ரஷ்யா அப்படிங்கிறது போல வந்துருமா அப்படிங்கிற பதட்டங்கள், இது போல விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய சமயத்துல டிமித்ரி மெத்வதேவ் அவர்கள் இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் ரைவலரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அமெரிக்காவோட ரைவல் அப்படிங்கிறது ரஷ்யா தான். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய சினாரியோ. ஏன் அப்படின்னா, வார் ஹெட்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அமெரிக்காவோடது நம்மளை எய்ம் பண்ணி இருக்கு. அட் த சேம் டைம் நம்மளோட வார் ஹெட்ஸும் அவங்கள எய்ம் பண்ணி இருக்கு. ஸோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நியூக்ளியர் அப்போகலிப்ஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் பாசிபிள். ஆனா அது அன்டிசைரபிளா இருக்கும், வெரி அன்டிசைரபிளா இருக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அதாவது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய விரிசல் இந்த டைம்ல தான் ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் பேசி இருந்திருக்கிறாங்க. அதுவும் எந்த அளவுக்கு இந்த இரு தலைவர்களுக்குள்ள பேச்சுவார்த்தை கை கொடுக்குது, என்ன மாதிரி நிலைமையில பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது சிக்கல் தான். எந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆக போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இல்லை இது போல பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. அது மட்டும் இல்லாம இதே டிமித்ரி மெத்வதேவ் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, நம்மளோட ஃபேமஸான அலெக்சாண்டர் 3 அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாக்கியம் அப்படிங்கறத நான் திரும்பி உங்ககிட்ட சொல்றேன். நம்ம ரஷ்யாவுக்கு ரெண்டே அலைஸ் தான் அப்படிங்கிறத அவர் சொன்னார். அது பர்ஃபெக்டா இப்பவும் பொருந்தது. நான் அதை திரும்பவும் ரிமெம்பர் பண்றேன். இது சொல்றது டிமித்ரி மெத்வதேவ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ரெண்டே அலைஸ் தான் ரஷ்யாவுக்கு. யாரு அப்படின்னா, ஒன்னு ஆர்மி, இன்னொன்னு நேவி. தரைப்படை, கடல் படை, இந்த ரெண்டு தான் நம்மளோட அலைஸ். ஸோ நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா இந்த ரெண்டு அலைஸ் தான் நம்மளுக்கு உதவுவாங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இவரு அதிபரா இருக்கும்போது, ரஷ்யாவோட அதிபரா இருக்கும்போது காக்கசஸ் பகுதியில் பிரச்சனைகள் வந்துச்சு. அதுவும் குறிப்பா சவுத் ஒசட்டசியா, அப்புறம் அப்கைசியா. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய காக்கசஸ் பிரச்சனைகளையும் அவர் மேற்கோள் காட்டினாரு. இதுல இருக்கக்கூடிய சாராம்சம் என்னன்னா, அவர் அதிபரா இருக்கும்போது ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப்பை யூரோப்போட வைக்கணும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். அதுவும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மளோட கவலைகள் என்ன அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறதையும் நான் நம்பினேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லா அதுக்கு எதிரா பாத்தீங்கன்னா அவங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல என்ன தெரியுதுன்னா, அவங்க புரிஞ்சுக்காம கிடையாது, அவங்க கேட்காம கிடையாது. பிளண்டா பாத்தீங்கன்னா நம்மளோட மறைவை தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. டிஸ்மேண்டல் ரஷ்யா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதுதான் ரஷ்யாக்குள்ள பிளவுகள் ஏற்படுத்தாத அவங்களோட எண்ணமே அப்படிங்கிறது போல டிமித்ரி மெத்வதேவ் அவர்களோட கருத்துக்கள் இருந்துச்சு. ஏன்னா நான் ஓப்பனா சொல்றேன், ரஷ்யா போபிக் அப்படிங்கிற ரஷ்யர்கள்னாலே வெறுப்பு அப்படிங்கிற வெறுப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஓப்பனா பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிச்சு. அதுதான் மெயினான பொலிட்டிக்கல் ட்ரெண்டாவே பார்த்தா மேற்குலங்கள்ல மாற ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் குறிப்பா யூரோப்ல ஓப்பனாவே தலைவர்கள் பேசுறாங்க. இது பிடிக்குதோ இல்லையோ, இது ஹார்ஷா இருக்கோ இல்லையோ, ஆனா நான் அதை சொல்லித்தான் ஆகணும், இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லும் போது ரஷ்யாவுக்கும் நாட்டோவுக்கும் உள்ள இருக்கக்கூடிய விரிசல்கள் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத காட்டுது. ஸோ அமெரிக்காவும் இதுல ரைவல் அப்படிங்கிறத அவரு திரும்ப பாத்தீங்கன்னா மேற்கோள் காமிச்சு அதை ஊர்ஜிதப்படுத்துறாரு. ரெண்டாவது இப்ப நடக்கக்கூடிய நம்மளோட போர் இருக்கு இல்லையா, வெஸ்டர்ன் வேர்ல்டு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்டான்சியல் நேச்சர், நம்ம இருப்புக்கே பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை. ஸோ அதனால இது நம்மளோட சர்வைவலுக்கான ஒரு கொஸ்டின். அதுதான் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கல அவர் தப்புன்னு சொல்லிக்கிறார். ஸோ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, யூரோப், ரஷ்யா இது போல பிரச்சனைகள் டெவலப் ஆகுதுன்னா கண்டிப்பா அது மிக பெரும் அளவுல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா
ரஷ்யாக்குள்ள டீப் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அதே போல ரஷ்யா ஹெவியான ஸ்ட்ரைக் இப்போ உக்ரைனுக்குள்ள பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா டினிப்ரோ பெட்ரோவெஸ்க் இண்டஸ்ட்ரியல் பகுதிகள் ஹெவியா வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. கர்கோவ் பகுதிகளில் ஹெவியா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஒடசா பகுதிகளில் நரகம் போல் இருந்துச்சு. ஹெல் ஆஃப் ஃபயர் இன் ஒடசா அப்படிங்கிற டைட்டில்ல வீடியோ பதிவுகள் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. ஹோட்டல்ஸ், அங்க இருக்கக்கூடிய போர்ட்ஸ், அப்புறம் அந்த எண்ணெய் வச்சிருப்பாங்க இல்லையா, சூரியகாந்தி எண்ணெய், அதோட ஸ்டோரேஜ் ஹெவியா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாம் ஆஃப் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி பேக் டு பேக் ஸ்ட்ரைக், ஹெவியான அட்டாக், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ்னு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அடிச்சுக்கிறாங்க. இப்படி இருக்கும் சமயத்துல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் விளாக் போட ஆரம்பிச்சிட்டார். இந்த விளாக்ல அவர் என்ன சொல்றாருன்னா, பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, எங்கிட்ட கேட்டுக்கிறாங்க ரஷ்யாவோட எனர்ஜி செக்டார் அடிக்காதீங்க அப்படிங்கிறது போல. ஆனா நான் மறுத்துட்டேன். ஏன் தெரியுமா? இதுக்கப்புறம் உக்ரைனோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளுக்கு தெரியும் இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஆட்டிடியூடு தான். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா மேல அட்டாக் பண்ணக்கூடாது மிக முக்கியமான பகுதிகளில். ஆனா நம்மளுக்கு உதவணும். இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மைண்ட் செட் தான் பார்ட்னர்ஸ்க்கு. ஆனா அவங்க இண்டிபெண்டா இருக்க பழகிக்கணும். ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத அவங்க குறைச்சிக்கணும். இது ஒரு மிஸ்டேக். இத்தனை நாளா இந்த இதை கன்சிடர் பண்ணோம் இல்லையா, மேற்கு நாடுகள் சொல்ற நம்ம பார்ட்னர்ஸ் சொல்றது, அவங்களோட விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணது ஒரு மிஸ்டேக். அதனால இப்பத்துல இருந்து நம்ம என்ன முடிவு எடுக்கணும்னா, உக்ரைனோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட், அதுதான் மெயினா நம்ம நாட்டுக்கு ஒத்து வரும் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர் சொல்றாரு. ஸோ இதுக்கப்புறம் ஹெவியான அட்டாக்ஸ் தொடர்ந்து எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல இருக்கும் அப்படிங்கிறத ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றாரு. ஆல்ரெடி ஆயில் விலை ஏறிட்டு, இதுல உக்ரைன் ரஷ்யாவோட தான் அடிக்கிறாங்க. எந்த அளவுக்கு இதுக்கப்புறம் இழப்புகள் ஏற்படும், எந்த அளவுக்கு பெட்ரோல் விலை இருக்கும், விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது தெரியல, கணிக்க கூட முடியல. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல ஒரு பிளாக்கேடு வேற. இது மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். மொத்தம் 52 ஈரானோட கப்பல்கள் 72 மணி நேரத்துல கடந்து போயிருக்கலாம், அந்த பிளாக்கேட உடைச்சிருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் வருது. ஈரான் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்கு இல்லையா, ஷிப்பிங், அதில் கடந்த 24 மணி நேரம், ஏப்ரல் 28, ஏப்ரல் 29, மொத்தம் 11 கப்பல்கள் இதான் டிரான்சிட்டை யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது போல ஈரானோட கருத்து. அது மேரிடைம் ட்ரேட் ரூட் பார்த்தாலே தெரியும். மொத்தம் 3 கப்பல்கள் உள்ள வந்திருக்கு, 8 கப்பல்கள் பெர்ஷியன் கல்ஃப் வழியா கல்ஃப் ஆஃப் ஓமனுக்கு போயிருக்கு. 3 கப்பல் வந்து பண்ணோம் கல்ஃப் ஆஃப் ஒமன்ல இருந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா பெர்ஷியன் கல்ஃபுக்கு வந்திருக்கு. ஸோ இது அதுல இருக்கக்கூடிய டிரான்சிட். இதுல குறைஞ்சது 17 வெசலாவது அட் த சேம் டைம்ல கிராஸ் ஆயிருக்கும் வெளியே. மற்ற நாட்டு கப்பல்களோட ஈரானோட கப்பல்களும் ஒரு சேர வந்து பாத்தீங்கன்னா வெளியே அனுப்புறாங்க. அமெரிக்காவோட பிளாக்கேட வந்து பாத்தீங்கன்னா இது தகர்க்கும் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க. 6 ஆயில் டேங்கர், 11 கார்கோ கப்பல்களை வெளியே அனுப்பியிருக்காங்க. அந்த மேப் பார்க்கும்போதே தெரியும். இதுல என்ன அப்படின்னா, கப்பல்கள் நிறைய கப்பல்கள் வெளியே போகும்போது ஈரானோட ஷேடோ டேங்கிங்னு சொல்லுவாங்க. ஷேடோ டேங்கிங் அப்படின்னாலே மேற்கு நாடுகளோட இன்சூரன்ஸ் இல்லாம தன்னிச்சையா அந்த நாடுகள் மேற்கு நாடுகளோட வர்த்தக விதிகளுக்குள்ள அடிபணியாம தன்னிச்சையா நான் பாத்துக்கிறேன், என் கப்பல் என் பொருள், நான் ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற போதுதான் ஷேடோ டேங்கிங் அப்படிங்கிற சொல்வது உண்டு. இப்போ ஈரானோட அந்த வகையான ஷேடோ டேங்கிங் வந்து பாத்தீங்கன்னா போகுது அப்படின்னா ஜிபிஎஸ்லாம் ஆஃப் ஆயிருங்க. நம்மளுக்கு மேப்ல பாக்கிறதுக்குன்னா குட்டியூண்டு இடமா தெரியும், பட் குண்டூசி கடலுக்குள்ள போட்டோம்னா எப்படி கண்டுபிடிக்க முடியாது, அதே போலதான் இதுவும். அதிகமான கப்பல்கள் ஒரு சேர போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கானால ஒரு கப்பல்களையும் வந்து பாத்தீங்கன்னா இடைமறிக்க முடியாது, எந்த கப்பல் எது அப்படிங்கிறது தெரியாது, கன்ஃபியூஷன் ஏற்படும். பல கப்பல்கள் அட் அ டைம்ல போகும்போது சில கப்பல்களை மட்டுமே கையகப்படுத்த முடியும், மற்ற கப்பல் எல்லாம் போயிடும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக்கேடு பிரேக்கர்ஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க. போர் டைம்லேயே இது போல செய்வாங்க. ஒரு 10 கப்பல்கள் போகுதுன்னா 3 கப்பல்களை தாக்குவாங்க, 7 கப்பல்கள் போயிடும், அதுல 2 கப்பல்ல தான் பொருள் இருக்கும், மத்தெல்லாம் டீக்காயா இருக்கும். ஸோ இது போல வேலைகள் வந்து பண்ணா போர்க்காலங்கள்ல இருக்கும், இந்த பிளாக்கேட் உடைக்கிறதுக்காக செய்வாங்க. அதே போல ஒரு யுக்தியை ஈரான் கையாண்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. இது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் தாக்குதல் அப்படின்னா ஈரான் பதில் தாக்குதல் பண்றாங்கன்னா திரும்பி ஆயில் விலை இந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு மேலும் மேலும் இக்கட்டான சூழ்நிலை இந்த உலகத்துக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல
இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அமைதியா ஒரு ஆளு அப்படியே ஓடிட்டு இருக்கிறாங்க வெளியே அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது மேற்கு மீடியாக்கள் தரப்புலேருந்து வர்றதுதான். யுஎஸ்எஸ் ஜெரார்ட் ஆட்ஃபோர்டு வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் விட்டு போயிட்டு இருக்கு அதை ரிப்பேர் பண்றதுக்காக அப்படிங்கிற செய்திகள். விமானம் தாங்கிய போர்க்கப்பல் 10 மாசம் தொடர்ந்து இந்த இடத்துல அடகாத்து எதுவும் முடியாம இப்ப திருப்பி கிளம்பி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. இப்போ ஈரானோட கப்பல்கள் போகுது போகலங்கிறது மேட்டர்ல இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல மூவேந்தர்கள் 3 விமானம் தாங்கிய போர்க்கப்பல் அப்படிங்கிறவோட பேசினாங்க. ஃபோர்டு, ஜெரார்டு, ஃபோர்டு, லிங்கன்னு, அதுக்கப்புறம் புஷ். 3 விமானம் தாங்கிய போர்க்கப்பல் இப்போ 1 போயிடுச்சு, இப்ப 2 தான் இருக்கு. எப்படி இதை காப்பாத்துவாங்க? ஏன்னா குறைஞ்சது 2000 கப்பல்கள் 20,000 மாலுமிக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் பெர்ஷியன் கல்ஃப்ல மாட்டி இருக்காங்க. ஏன்னா அவங்களோட வாயேஜோட டைம் லென்த்தே வந்து பாத்தீங்கன்னா மாசங்கள் பிடிக்கும். இதுக்கப்புறம் எப்படி அவங்க நாட்டுக்கு போய் இப்ப நம்மளோட மாலுமிகளே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலைக்காக போயிருக்காங்க. ஒரு 6 மாசம் கடல்ல 6 மாசம் வீட்டுலன்னு இருப்பாங்க. 6 மாசம் கடல்லங்கிறது இப்படி பிணைய கைதி மாதிரி அங்க புடிச்சு வச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு கஷ்டத்துக்கு உள்ளாவாங்க. இது எல்லாமே அழுத்தங்கள் அமெரிக்காக்கு மேலும் மேலும் வரும். இந்த சைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் ஆகலைன்னா மிக பெரும் அளவுல இழப்புகள் அமெரிக்காவோட டாமினன்ஸுக்கு இருக்கும். 2வது ஈரான் இது எப்படி சமாளிச்சு அவங்களுக்கு ஃபேவரா மாத்திக்க போறாங்களா, இல்ல ஈரானுக்கு எகெயின்ஸ்டா பல நாடுகள் திரும்புவாங்களா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் காலம் முடிவு செய்யும். என்ன மாதிரி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா ட்ரம்ப் அவர்களுக்கு இன்னும் கனவு போகல. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் ஸ்ட்ரைட்னு வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருக்காரு, ஸ்ட்ரைட் ஆஃப் ட்ரம்ப்னு. அது அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வேணும் அப்படிங்கிறது போல அவரோட கனவு இருக்கு. அதுவும் நடக்குதா என்ன ஏதுங்கிறது பார்க்கலாம். ஸோ இது மிடில் ஈஸ்ட். ஸ்டார்டிங்ல யூரோப் பார்த்தாச்சு, மிடில் ஈஸ்ட் பார்த்தாச்சு, அடுத்து அப்படியே ஆப்பிரிக்காவுக்கு வந்துட்டா பாம்கோ. கேபிட்டலை வந்து பாத்தீங்கன்னா சுத்தியும் பிளாக்கேடு போட்டிருக்காங்க, ஜேஎன்ஐஎம், அதுக்கப்புறம் எஃப்எல்ஏ. இதுல ரோடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பிளாக் ஆயிருக்கு. அதுவும் குறிப்பா முக்கியமா இந்த கேபிட்டலுக்கு போகக்கூடிய RN24, RN5, அப்புறம் RN7 இந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, இது எல்லாமே பிளாக்கேடா இருக்கு. இது ஜேஎன்ஐஎம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய RN26, RN6, RN27, RN3 இந்த கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஓப்பன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. இது கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் ஆக கேபிட்டலை சிஹெச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது அந்த யுத்தம் ஒருவேளை நடக்குது அப்படின்னா ரஷ்யாவோட பதிலடிகள் எப்படி இருக்க போகுது, அந்த தீவிரவாத கும்பல் இல்ல மிலிட்டன்ஸ் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம், அந்த ஜேஎன்ஐஎம் அவங்களை எப்படி ஏத்து சண்டை பிடிக்க போறாங்க, அது ரொம்ப கொடூரமா இருக்கும் அந்த யுத்தம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஆப்பிரிக்கால டென்ஷன், மிடில் ஈஸ்ட்ல டென்ஷன், அடுத்தது ரஷ்யா உக்ரைன், யூரோப்ல டென்ஷன் அப்படிங்கும் போது அமெரிக்கா கியூபாலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா கண்ணுல பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதுவும் பிரச்சனைகள் ஆகுதுன்னா உலகம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன மாதிரியான விளைவுகள் இதனால வரப்போகுது, எந்தெந்த நாடுகள் அவங்களோட இருப்பை நிலைநிறுத்திக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வரக்கூடிய நாள்கள் ரொம்ப இக்கட்டான ஒரு நாள். எப்படி தலைவர்கள் இதை கையாளுறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். வரக்கூடிய செய்திகள் வச்சு அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நம்ம யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணோம். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கல. அடுத்த பேர் உங்க சந்திக்க. வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.